வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குரூப் 4 டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். குரூப் 4 எழுதணும் அப்படின்னா அதோட குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் என்ன, அதே மாதிரி என்னென்ன வேலைகள் இருக்குது, எவ்வளோ சம்பளம், அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன் வந்து 10th கம்ப்ளீட் ஆகியிருந்தாவே நீங்கள் குரூப் 4க்கு எலிஜிபிலிட்டி. 10th கம்ப்ளீட்னா கண்டிப்பாக அதில் பாஸ் பண்ணியிருக்கணும். பாஸ் பண்ணியிருந்தாவே நீங்கள் குரூப் 4 அப்ளை பண்ணலாம். இப்போ ஏஜ் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயது, இப்போ 10th கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்க. குறைந்தபட்ச வயது வந்து 10th கம்ப்ளீட் ஆகிட்டு 18 வயசு முடிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும், குரூப் 4க்கு அப்ளை பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகள் இருக்குது. விஏஓ, ஜூனியர் அசிஸ்டண்ட், இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. அதில் 18 வயது முடிச்சிருந்தால் மட்டும் அப்ளை பண்ண கேட்டகரி வந்து கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி 21 வயது கம்ப்ளீட் ஆகிருந்தால் மட்டும்தான் சில கேட்டகரிக்கு வந்து எலிஜிபிள். அது என்னென்னு பார்க்கலாம். விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், கிராம நிர்வாக அலுவலர், அந்த போஸ்டிங்க்கு 21 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 10th கம்ப்ளீட் ஆகி 21 வயது கம்ப்ளீட் ஆகிருந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து இந்த கேட்டகரிக்கு எலிஜிபிள். அதே ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜேஏன ஜூனியர் அசிஸ்டன்ட், நான் செக்யூரிட்டி, இளைநிலை உதவியாளர் பிணையமற்றதுன்னு இருக்குது. அதுக்கு வந்து 18 வயது கம்ப்ளீட் ஆகி 10th முடிச்சிருந்தாவே இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற நிறைய டவுட் இருக்கும். அவங்க வந்து 10th கம்ப்ளீட் பண்ணால் தான் காலேஜ் படிப்பாங்க. அப்போ காலேஜ் படிக்கும் போது அவங்க 18 வயது நிரம்பி இருந்தால் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது பாருங்கள், ஜேஏ ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி 18, அதுக்கும் 18 வயது கம்ப்ளீட்டாக இருக்கணும். 10th கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இளநிலை உதவியாளர் பிணையம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 18 வயது நிரம்பிடுச்சான்னு பார்த்துட்டு அதே மாதிரி 10th கம்ப்ளீட் பண்ணால் தான் காலேஜ் போகிறோம். ஸோ அது வந்து டவுட் இருக்காது. இது முடிஞ்சப்போ நீங்கள் வந்து 18 வயது நிரம்பியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பில் கலெக்டர் கிரேட் 1க்கும் 18 வயது, வரி தண்டலர் நிலை 1, ஃபீல்டு சர்வேயருக்கும் 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 10th கம்ப்ளீட் ஆகிருக்கணும். நில அளவலர், டிராஃப்ட் மேனுக்கும் 18 வயது நிரம்பி இருக்கணும். வரைவாளர், டைப்பிஸ்ட் 18 வயது நிரம்பி இருக்கணும். தட்டச்சர், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 18 வயதும் 10th கம்ப்ளீட் ஆகிருந்தால் நீங்கள் எலிஜிபிள். அடுத்தது ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேட் 3க்கு 18 வயது நிரம்பியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சுருக்கெழுத்து தட்டச்சர், நேர்முக எழுத்தர் 18 வயது, உதவியாளர் 18. இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 18 வயது 10th முடிச்சோன்னா 18 வயது நிரம்பி இருந்தாவே நீங்கள் இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். டைப்பிஸ்ட் வந்து 18 வயது முடிஞ்சது, தட்டச்சர் இதுக்கு அப்ளை பண்ணலாம். டைப்பிஸ்ட் முடிச்சிருந்தா நம்ம வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டும் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா வந்து இந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கும் 10th கம்ப்ளீட் ஆகி 15 வயது வந்து நிரம்பி இருக்கணும். சுருக்கெழுத்து தட்டச்சர், நேர்முக எழுத்தர், உதவியாளர், இது ரெண்டுக்குமே 18 வயதும் 10th கம்ப்ளீட் ஆகிருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், வனக்காவலர், பழங்குடியின இளைஞர், இந்த கேட்டகரிக்கு வந்து கண்டிப்பாக 10th கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதே மாதிரி 21 வயது கம்ப்ளீட் ஆகிருந்தால் மட்டும்தான் இந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே பாருங்கள், இங்கே 37ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ 10th கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 10th மட்டும்தான் நான் முடிச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், வனக்காப்பாளர் இந்த கேட்டகரியில் 10th மட்டும்தான் நான் முடிச்சிருக்கேன், வேறு எதுவுமே நான் படிக்கல அப்படின்னு இருக்கும் இல்லையா, அவங்க வந்து 37 வயசு வரைக்கும் தான் இந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வேறு எந்த டிகிரி வேறு எதுவுமே படிக்கல, 10th மட்டும்தான், அந்த சர்டிஃபிகேட் மட்டும்தான் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கேட்டகரிக்கு 37 வயசு வரைக்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 37 வயது கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? இதெல்லாம் சொல்கிறது வந்து இப்போ பேசிக்காக இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு தகுதி வந்து குறைந்தபட்ச வயது நம்ம சொன்னோம். இந்த இதில் வந்து 37 வயது கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நம்ம அப்ளை பண்ண முடியாது. அதாவது உச்ச வரம்பு வயதை நான் சொல்கிறேன். 10வது மட்டும் முடிச்சுட்டு எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 37 வயது முடிஞ்சிருந்தா இது அதுக்காக தான் நான் திரும்ப சொல்கிறேன். அடுத்தது பாருங்கள், உச்ச வரம்பு வயது. இப்போ 10th மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, ஜென்ரல் கேட்டகரி. மற்றதெல்லாம் பார்க்குறேன், நம்ம வனக்காப்பாளருக்கு மட்டும்தான் 37 வயது நம்ம பார்த்தோம். மற்ற இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், தட்டச்சர், இது எல்லாமே இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ ஜென்ரல் கேட்டகரியில் வர்றாங்க இல்லையா, இப்போ பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, இந்த கேட்டகரிலாம் இல்லாதவங்க, ரிசர்வேஷனில் இல்லாதவங்க வரவங்க தான் வந்து ஜென்ரல் கேட்டகரி. அவங்க பார்த்தீங்கன்னா 32 வயது வரைக்கும் நீங்கள் எதில் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம்.
எக்ஸப்ட் எதுனா வனக்காவலர் அந்த கேட்டகரியை தவிர மீதி எல்லாத்துக்குமே 32 வயது வரைக்கும் தான் உச்சவரம்பு. நீங்கள் 10th மட்டும்தான் முடிச்சிருக்கேன், வேறு எதுவுமே நான் முடிக்கல, அது அந்த சர்டிஃபிகேட் தான் இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும்தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இப்போ 32 வயது வரைக்கும் தான் அவங்க அப்ளை பண்ணி நம்ம எக்ஸாம் எழுத முடியும். அடுத்தது அந்த ஜென்ரல் கேட்டகரியில் மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க, முன்னாள் இராணுவத்தினர் இருப்பாங்க, ஆதரவற்ற விதவைகள் இருப்பாங்க. இந்த 3 கேட்டகரியில் 10th மட்டும்தான் முடிச்சிருக்கேன், என்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் மட்டும்தான் இருக்குது. அப்போ நான் எது வரைக்கும் எழுதுனா வனக்காவலர் அதை தவிர மீதி எக்ஸாமுக்கு மாற்றுத்திறனாளிகள்னால் 42 வயது வரைக்கும் எழுதலாம். அடுத்தது முன்னாள் இராணுவத்தினர் 50 வரைக்கும் தான் எழுத முடியும். ஆதரவற்ற விதவை 37 வரைக்கும் தான் எழுத முடியும். இது பார்த்திங்கன்னா 10th மட்டும்தான் முடிச்சிருக்கீங்க, வேறு எந்த இதுவுமே நான் படிக்கல, அந்த சர்டிஃபிகேட் தான் இருக்கிறவங்களுக்காக மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஜென்ரல் கேட்டகரியில் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது ரிசர்வேஷன் கோட்டாலாம் இருக்காங்க இல்லையா, பிசி, பிசிஎம்ஏ, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து விஏஓ எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா 42 வயது வரைக்கும் எழுதலாம். 42 வயது வரைக்கும் எழுதலாம். யார் 10th மட்டும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து 42 வயது ஆயிடுச்சு அப்படின்னா வயது அதுக்குள்ளார நம்ம விஏஓக்கு எக்ஸாம் எழுதலாம். 42 வயது முடிஞ்சிடுச்சு அப்படின்னா இதுக்கு நம்ம எலிஜிபிலிட்டி கிடையாது. அடுத்தது மற்ற வேலைகள் மற்றதெல்லாம் இருக்குங்களா, ஜூனியர் அசிஸ்டண்ட், அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம் பார்த்தீங்கன்னா 34 வயதும், எஸ்சி, எஸ்டி வந்து 37 வயதும். 10th மட்டும் முடிச்சுங்கிறதுக்காக தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் கேட்டகரியில் வந்து 10th மட்டும் கம்ப்ளீட் பண்ணி மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து 52 வயது வரைக்கும் விஏஓ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். மற்ற வேலைகளில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் பார்த்திங்கன்னா பிசி அல்லது பிசிஎம் 44 வயதும், எஸ்சி, எஸ்டி வந்து 47 வயது வரைக்கும் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அடுத்தது முன்னாள் இராணுவத்தினர் வந்து விஏஓ எக்ஸாமுக்கும் சரி மற்ற அதர் எக்ஸாமுக்கும் சரி 55 வயதுக்கும் நாம் எக்ஸாம் எழுதலாம். வனக்காப்பாளர் அந்த கேட்டகரியை தவிர மீதி எல்லா எக்ஸாமுக்கும் 55 வயது வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம், அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஆதரவற்ற விதவை பார்த்திங்கன்னா விஏஓ எக்ஸாமாக இருந்தால் 42 வயதும், அடுத்தது மற்ற அதர் எக்ஸாமாக இருந்தால் 37 வயதும். இதெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா 10th மட்டும் அந்த சர்டிஃபிகேட் மட்டும்தான் முடிச்சிருக்கேன், அது மட்டும் தான் நான் வச்சுருக்கேன், அப்போ வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்காக மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இதில் பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன், இப்போ வந்து 10th முடிச்சுட்டேன், 12th முடிச்சுட்டேன், நான் 12th வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னென்ன 10th முடிச்சுட்டேன், டிகிரி முடிச்சிருக்கேன், 10th முடிச்சுட்டு நான் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கு இல்லையா. 10th முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து இந்த 10th 12th டிகிரி, மாஸ்டர் டிகிரி இது யார் படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு நோ ஏஜ் லிமிட்னா எப்போ வரைக்கும், அதாவது 65 கூட நம்ம எழுதலாமா, அப்படி கிடையாது. 60 வயசு வரைக்கும் தான் நமக்கு லிமிட்டு. 60 வயது வரைக்கும் மட்டும்தான் நமக்கு அந்த லிமிட் இருக்குது. 60 வயது கம்ப்ளீட் ஆகிட்டால் நம்ம எழுத முடியாது. இது யாருன்னா 10th தவிர மீதி எந்த டிகிரி வேணாலும் நம்ம முடிச்சிருக்கோம், மாஸ்டர் டிகிரி எதை முடிச்சிருந்தாலுமே நம்ம 60 வயது வரைக்கும் நமக்கு ஏஜ் லிமிட் இருக்குது. அடுத்தது சேலரி பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கில் நீங்கள் போனால் 19,500லேருந்து கடைசியாக ஃபைனலாக நம்ம வெளியில் வரும்போது 75,000 வரைக்கும் நம்ம இருக்கலாம். அதே டைப்பிஸ்ட்னால் 20,600லேருந்து 75,000 ஃபைனலாக நம்ம கிடைக்கிறது 75,000 வரைக்குமே இந்த சேலரி நம்ம வாங்கலாம். அடுத்தது எக்ஸாம் பேட்டர்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் கொஷின்ஸ் வந்து 200, டோட்டல் கொஷின்ஸ் மொத்தம் 200, ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்குன்னா மொத்தம் 200 கொஷினுக்கு 300 மார்க்கு. இப்போ எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குன்னா தமிழில் வந்து 100 கேள்விகள் இருக்கும், மேத்ஸில் 25 கேள்விகள், ஜிகேல மற்ற பாலிட்டி, சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து மொத்தம் 75 கேள்விகள் இருக்கும். மொத்தம் வந்து 200 கேள்விகள். இப்போ தமிழ்லேயே என்னென்ன கேட்டகரியில் இருக்குது அப்படின்ட்டு நிறையா இருக்குது, அது சிலபஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி பயனுள்ளதாக வீடியோ நம்ம பார்க்கலாம். நன்றி.